இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய ஜாப் சம்பந்தமான கண்டென்ட் நம்ம சேனல்ல அள்ளி தெளிக்க போறோம். சோ பாத்துக்கோங்க. சோ ரொம்ப நாளா எல்லா பேரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஜிடிஎஸ்ங்க, அதாவது வந்து தபால் துறையில எக்ஸாமே இல்லாம வருஷத்துக்கு 2 தடவை 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தடவை 6 மாசத்துக்கு பின்னாடி ஒரு தடவை ரெக்யூர் பண்ணக்கூடிய வேலைகளுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தின ஒரு டீடைல் விஷயம், எப்படி அப்ளை பண்ணணும், உண்மையிலே இந்த வேலை ஒர்த்து தானா, அப்ளை பண்ணா கிடைக்குமா, உண்மையிலே 400 மார்க் எடுத்து வேலை தான் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லிடுறேன். சோ பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணலாமா என்ன வேணாம் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஓவராலா 3489 வேகன்சிஸ் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு அலோகேட் வந்து பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ எப்பயுமே இந்த ஒரு பேட்டர்ன் தான் வரும். அதிகபட்சம் 4000, குறைஞ்சபட்சம் 3000க்குள்ள தான் வரும். இந்த வட்டமும் அதே தான் வந்து விட்டுருக்காங்க. கடைசி தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியா மார்ச் 3 அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள அப்ளை பண்ணிருக்கணும். சோ விமன்ஸ் ஆறீங்கன்னா ஃபீஸ் எதுவுமே கிடையவே கிடையாது. ஒரு ஆள் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு, ஐ மீன் வந்து பாத்தீங்கன்னா 5 பிரான்ச்சஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதை பத்தின டீடைல்ஸும் இன்னும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன், சோ அவங்களே மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க ஜிடிஎஸ். ஓகேங்களா? சோ இந்த ஜிடிஎஸ் வந்து ஷெட்யூல் 1 ஜனவரிக்குள்ள விட்டுருக்கக்கூடிய மொதல் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். அதாவது ஃபர்ஸ்ட் ரெக்யூர்மென்ட்கான நோட்டிபிகேஷன் வந்து இதுதான். ரிஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க ஆன்லைன்ல அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. 10/2/2025 இருந்து 3/3/2025 வரைக்கும் டைம் இருக்கு. ஒரு வேலை அதுல ஏதாச்சும் எடிட் பண்ணணும், உங்க நேமோ இல்ல வந்து ஏதோ ஒண்ணு தப்பா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை எடிட் பண்றதுக்கான ஒரு கிரேஸ் டைம் அப்படின்றது 6ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு 2 நாள் வரைக்கும் டைம் வந்து தரப்படுது. அது தப்பா நீங்க அப்ளை பண்ணா மட்டும் தான். சோ பண்ணும்போதே கரெக்டா பண்ணீங்கன்னா அந்த எடிட்டிங் ஆப்ஷன் நமக்கு தேவைப்படாது. சோ அதை நீங்க வந்து விட்டுறலாம். ஓகே, கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து வச்சுக்கோங்க. இதுக்கான டீடைல் விஷயங்க. ஃபர்ஸ்ட் இதுல 2 வேலை வாய்ப்புகள். ஒன்னு வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரும், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரும் வந்து தரப்படுது. சோ பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12,000, அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 10,000. ஓகே, ஏஜ் லிமிட் வந்து 18ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்றதும் தர வந்து படுது. நீங்க வந்து எஸ்சிஎஸ்டி கமிட்டிக்குள்ள வரீங்கன்னா 5 இயர்ஸ் 45 வயசு வரைக்கும், ஓபிசி கமிட்டிக்குள்ள வரீங்க அப்படின்னா 43 வயசு வரைக்கும். அது போக உங்களுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன், நீங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கீங்க அப்படின்னா தனிப்பட்ட உங்களுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்கப்படுது. அதை வந்து பாத்துக்கோங்க. சோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க 10th எடுத்திருக்கக்கூடிய மார்க் மட்டும் தான், அந்த மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும் தான் இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்ய போறாங்க. சோ ஆல் ஓவர் இந்தியால இருக்கக்கூடிய எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டோட லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்றது உங்களுக்கு நல்லா எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதமே வந்து சொல்லிருக்காங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ், 2 வீலரோ இல்ல சைக்கிளோ ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஐ மீன் போஸ்டிங் வந்து போறாங்களோ அதை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியா அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா அத்துப்படியா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதே சொல்லிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே இந்த வேலைகளுக்கான பேட்டர்ன். நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண போறோம். இதை தாண்டி இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணா ஒர்த்தா அப்படின்றத கேட்பீங்களா? இப்ப அதை பத்தின செஷன் வந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பர்சனலா என்னோட அக்காவே 2021ல இந்த வேலைகளை செலக்ட் ஆனாங்க. இன்னும் பார்த்துட்டு தான் வந்து இருக்காங்க. பட் இது வந்து உண்மையிலே நமக்கு வந்து ஒரு பிரைமரி, இப்போ நீங்க வந்து எனக்கு இதுதான் எனக்கு லைஃப் அப்படின்னு நினைச்சு நீங்க இறங்கலாமான்னு கேட்டா என்னோட தனிப்பட்ட சஜஷன் வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல நீங்க கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 65 வயசு வரைக்கும் நீங்க வேலைகள் வந்து பண்ணிக்கலாம். சோ எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கும் மினிமம் 58 இல்ல அதிகபட்சம் 60 கூட வச்சுக்கலாம் ரிட்டையர்மெண்ட். ஆனா இந்த ஜிடிஎஸ் நீங்க செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 65 வயசு வரைக்கும் வேலை பார்த்துக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சோ அதை தாண்டி சம்பளம் அப்படின்றத பார்க்கும்போது கம்மி தாங்க. அதே மணிக்கு ஒர்க்குமே வந்து பாத்தீங்கன்னா காலையில 8 மணில இருந்து மதியம் 1 மணி, இது எடப்பட்ட ஒரு 5 மணி நேரம் தான் இந்த ஜாப் அப்படின்றதே உங்களுக்கு ஹை பிச்சா இருக்கும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா ஒர்க் அப்படின்றது இருக்காது. மதியத்துக்கு 2 மணிக்கு மேல நீங்க ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். இதை நீங்க ஒரு செகண்டரி ஜாபா வச்சுக்கலாமே தவிர்த்து இது ஒரு பிரைமரி ஜாபா இதை வச்சுதான் என் லைஃபை நான் பார்க்க போறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்குள்ள பண்ண முடியாது. ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பன்சேஷனா ஒரு விஷயம் வந்து கிடைக்குது. என்னன்னா இப்ப நீங்க ஜிடிஎஸ்ஆ பாஸ் பண்ணி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஆபீஸ்ல நடத்துவாங்க. அந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ல வந்து இந்த ஜிடிஎஸ்ஆ செலக்ட் ஆனவங்க மட்டும் தான் எழுத முடியும். சோ அப்படி நீங்க வந்து எழுதக்கூடிய போஸ்டிங்கோட பேர் வந்து ரெக்கார்ட் கிளர்க் இல்லனா அசிஸ்டன்ட் கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாபுக்கு நீங்க வந்து உள்ள இருக்கக்கூடிய போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எக்ஸாம் நடக்கும். அதை நீங்க வந்து எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மாச சம்பளம் வந்து 29,900 பிளஸ் அலோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்க லைஃப் வந்து நல்லா போயிடலாம். அது வந்து ஒரு நல்ல பிரைமரியான ஜாப் தான். ஆனா
நான் ஜிடிஎஸ்ல இருந்துகிட்டே என்னால வந்து கடைசி வரைக்கும் லைஃப ஓட்ட முடியுமா அப்படின்றது வந்து இது வந்து ரொம்ப கேள்விக்குறிதான். நீங்க வேணா செலக்ட் ஆயிட்டு மீதி மத்திய இருக்கிற டயத்துல வேற ஏதாச்சும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கோ இல்ல டிஎன்பிசிக்கோ என்ன வேணா ட்ரை பண்ணிக்கலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு லைஃப செட்டில் பண்ணுமா கேட்டா கிடையாது. இப்போதைக்கு சர்வை பண்றதுக்கு கவர்மெண்ட்ல நமக்கு தரக்கூடிய ஒரு வேலை, அதை வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ நீங்க வந்து போஸ்ட் வந்து டெலிவரி பண்றது இந்த மாதிரி ஜாப்ஸ் தாங்க இதுல வந்து இருக்கும். இதை தாண்டி வந்து உண்மையிலேயே வந்து இந்த 345 400 இந்த மாதிரி மார்க் எல்லாம் எடுத்தா நமக்கு வேலை கிடைக்கும் நிறைய சொல்றாங்க. இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மை கிடையாதுங்க. அதை நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். கிடைச்சிச்சு எப்ப தெரியுமா? 2015 16 மினிமம் 17 காலகட்டத்துல 345 மார்க் எடுத்தவங்களுக்கு கூட வேலை கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப சமச்சீர் கல்வி வந்ததுக்கு அப்புறம் ஈஸியா எல்லா பேருமே 400 450க்கு மேல மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு டயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இது வந்து ரொம்ப வந்து கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குதிரை கொம்பா தான் இருக்கு. அதை தாண்டி கொரோனால பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 30% மார்க்க கம்மி பண்ணி தான் கால்குலேட்டே பண்றாங்க. இப்ப நீங்க வந்து 450 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா அதுல 30% கால்குலேட் கம்மி பண்ணி தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து எடுக்கிறாங்க. சோ அதனால இன்னமும் வந்து 400 450 மார்க் எடுத்தவங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டவுட் தான். சோ நீங்க மினிமம் ஒரு 470க்கு மேல இருக்கீங்க, 70 to 500 இருக்கீங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து 5 இடத்துக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து இதுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் தான். சோ இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கான டீடைல்ஸ் வந்து பார்க்க வந்து போறோம். சோ ஒரு ஆள் 5 இடத்துக்கு எப்படி அப்ளை பண்றது கேப்பீங்களா? நான் அதையும் வந்து உங்களுக்கு ஃபர்தரா சொல்றேன். பிகாஸ் இப்ப இதுக்கான எல்லாமே விட்டுட்டாங்க, எல்லாமே விடப்பட்டுட்டாங்க. ஆனா அப்ளை பண்ணக்கூடிய ஆன்லைன் போர்ட்டல் அப்படின்றது எப்ப வேணாலும் ஓபன் பண்ணப்படலாம். நோட்டிபிகேஷன் விட்டாங்க, டேட் விட்டாங்க, நமக்கான அலாட்மெண்ட் எல்லாமே விட்டுட்டாங்க. பட் ஆனா இன்னும் நமக்கான அப்ளை பண்ணக்கூடிய ஆன்லைன் போர்ட்டல் வந்து இன்னும் வந்து ஓபன் வந்து ஆகல. உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன். கம்மிங் சூன் அப்படின்றது மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். சோ அது வந்து எப்ப வேணாலும் ஓபன் ஆகலாம். ஓபன் ஆகும்போது இதுல நீங்க எப்படி சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிட்டு ஒரு 5 இடத்துக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதே நான் வந்து சொல்றேன். நீங்க ஃபீமேலா இருக்கீங்க, டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அது போக ஓபிசி கேட்டகரிக்குள்ள வரக்கூடியவங்களுக்கு மட்டும் ஃபீஸ் வந்து இருக்கு. ஒரு இடத்துக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 100 ரூபாய். அப்ப 5 இடத்துக்கு விண்ணப்பிக்கணும்னா 500 ரூபாய் அப்படின்றது வந்து ஃபீஸ். இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் லிஸ்ட் மட்டும் தான் வந்து பண்ண போறாங்க. சோ ரொம்ப ஈஸியா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனா இப்ப நிறைய பேர் அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து கிடைக்குமா அப்படின்றது வந்து ஒரு டவுட் தாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு சிம்பிளா சொல்ல போனா கிடைச்சா நீங்க பாருங்க. பட் ஆனா இதை வச்சுதான் நான் வந்து பிரைமரியா என்னோட லைஃப் வந்து மேனேஜ் பண்ண போறேன் அப்படின்றது மட்டும் நம்பி இருக்க வேண்டாம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட சஜஷன். ஓகே, இல்ல எனக்கு இவ்வளவு இருக்குன்றனால எனக்கு இந்த ஜாப் வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்க வழி விட்டுருங்க. யாருக்கு கிடைக்கட்டுமோ அது உங்களுக்கு வந்து கிடைக்கட்டும். நான் வெறும் 10th தான் படிச்சிருக்கேன், எனக்கு மேற்படிப்பு எதுவுமே கிடையவே கிடையாது ப்ரோ அப்படி நிக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். சோ நான் டிகிரி லெவல்ல படிச்சிருக்கேன், நான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு நீங்க ஒரு வேலை சம்பளம் எதிர்பார்த்திருப்பீங்களா, அது வந்து இதுல வந்து கிடைக்காதுங்க. அதை நான் ஓப்பனாவே வந்து சொல்லிடுறேன். மேற்படி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்க டவுட்ஸுக்கு நான் கிளியர் வந்து பண்ணிடுறேன். நான் வீடியோல சொல்லிட்டே நினைக்கிறேன். இன்னும் போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணட்டும். நான் பண்ண உடனே அந்த 5 ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி விண்ணப்பிக்கணும், இன்னும் அதர் டீடைல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றதுமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா சொல்லி தந்துறேன். சோ பார்த்துட்டு மறக்காம எல்லாரும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு இதை தாண்டி வேற ஜாப்ஸ் தெரியணும் அப்படின்னாலும் சொல்லுங்க, நான் அதை பத்தியும் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். சோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான ஜாப்ஸ்ல வந்து பாக்குறேன். டாடா.